பேசுறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்படுதா. இந்த நாள் சங்கீதம் 3 குறித்து உங்கள்கிட்ட நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த சங்கீதத்தை தாவீது எப்படி எழுதியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, தன் சொந்த மகனாக அப்சலோம் அவர் கொலை பண்ணணும்னு நினைக்கும் போது அவருக்கு தப்பி ஓடும் போது அந்த சங்கீதத்தை எழுதியிருப்பார். இந்த சங்கீதத்துல முதல் வசனத்துல சொல்லுவாரு, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள், எனக்கு விரோதமா எழும்புறவர்கள் அநேகர். என் சத்துருக்கள் எனக்கு எவ்வளவா பெருகிருக்கிறாங்க, எனக்கு விரோதமா வரவங்க அநேகரா இருக்கிறாங்க, என்னை பகைக்கிறவங்க என்னை சுற்றி படையெடுத்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க குறித்து எழுதியிருப்பாரு. ஆனாலும் கூட தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், ஆனாலும் எந்த சூழ்நிலையும் எத்தனை பேர் விரோதமா வந்தாலும் சரி நான் பயப்படேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஏன்னா தேவரே நீர் என் கேடயமா இருக்கிறீங்க, நீங்க மகிமையா இருக்கிறீங்க, என் தலையை நீ உயர்த்துவீங்க, நீங்க பாதுகாப்புன்ற ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. அதே போல உங்க வாழ்க்கையில கூட ஒருவேளை உங்களை பகைக்கிறவங்க உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க அநேகமா இருக்கலாம், உங்க சுற்றி படியெடுத்து நிற்கலாம், ஆனா நீங்க யாரை குறித்தும் பயப்படாது, உங்க கூட இயேசுவா இருக்கிறாரு. அந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தேவன் உங்களுக்கு கேடமா இருக்கிறாரு, தேவன் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு. நீங்க எதை குறித்தும் யாரை குறித்தும் எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி நீங்க ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. நம்ம கூட இருக்கிறவர் உங்க கூட இருக்கிறவர் பெரியவர். God bless.